இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ஒருவன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்வதற்கு திட்டமிடலாம், ஆனால் எது நடக்க வேண்டும் என முடிவு செய்பவர் கர்த்தரே. ஆம், உங்களுடைய உள்ளத்தில் ஏராளமான விருப்பங்கள், திட்டங்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் எது நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று முடிவு செய்பவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் மட்டுமே. அநேகர் சொல்வதை பார்க்கிறோம், புதிதாக தொழிலை ஆரம்பித்து முன்னேறப் போகிறேன், அரசு வேளையில் சேர்ந்து என்னுடைய கனவுகளை நிறைவேற்றப் போகிறேன், சொந்தமாக வீடு கட்டி குடும்பத்துடன் சந்தோஷமாய் வாழப் போகிறேன், கடனை வாங்காமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறேன், அந்த மகளை திருமணம் செய்ய போகிறேன், இந்த மகனை திருமணம் செய்ய போகிறேன், இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கப் போகிறேன், குழந்தைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாய் வாழப் போகிறேன் என இப்படி தங்களுடைய விருப்பங்களை சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த சித்தத்தின்படி யோசிக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தமே வேறு. அவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. இன்றைக்கும் இதை போன்ற திட்டங்கள் உங்களுக்குள் இருக்குமேயானால் இப்போதே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் செய்தருளும் இயேசுவே என்று உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.